வரதட்சணை புகாரில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ சான்றிதழை மிரட்டி எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக எழுதி வாங்கியதாக சென்னை தியாகராயர் நகர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கௌசல்யா மீது தனியார் மருத்துவமனை மருத்துவர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பிரபல தனியார் மருத்துவமனையின் மருத்துவராக செயல்பட்டக்கூடிய சியாம் பிரசாத் என்பவர் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மருத்துவ கவுன்சில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் கடந்த 2ஆம் மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் கோடம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னிடம் சிகிச்சைக்காக வந்ததாகவும், அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தபோது உடலில் காயங்கள் இருந்ததாகவும், அது தொடர்பாக விசாரித்த போது அவர் கணவரால் அவர் தாக்கப்பட தெரிய வந்ததாகவும், அதற்கான மருத்துவ சான்றிதழ் ஏஆர் காப் என்று சொல்லக்கூடிய மருத்துவ சான்றிதழ் அவர் அளித்திருக்கிறார். பிறகு அந்த பெண் கடந்த மே மாதம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது தான் அளித்த மருத்துவ சான்றிதழை ஆதாரமாக அளித்துவதாகவும் பிறகு தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் டி நகருடைய மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கௌசல்யா மற்றும் அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த மற்றொரு பெண் காவலர் உட்பட்ட 2 பேர் தனது மருத்துவமனைக்கு சென்று தன்னை பற்றி விசாரித்ததாகவும், தான் போலியான ஒரு மருத்துவ சான்றிதழை கொடுத்ததாக சொல்லி மருத்துவமனைகளில் மிரட்டியதோடு மட்டுமில்லாமல் தனக்கு தொலைபேசி மூலமாக தொடர் மிரட்டல் அடித்து அடியார் கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தன்னை வரவழைத்ததாகவும், இது தொடர்பாக விசாரிப்பதாக கூறி தன்னை வரவழைத்து அந்த பெண்ணுக்கு அளித்த மருத்துவ சான்றிதழை மாற்றி தருமாறும் அவர்கள் தயார் செய்திருந்த ஆவணத்தை நிறுத்தி கையெழுத்து வாங்கியதாகவும் குறிப்பிட்டு காவல் உயர் அதிகாரிகளுக்கும் அதே போல மருத்துவ கவுன்சிலும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். கோடம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை தனது கணவர், மாமனார், மாமியார் 30 லட்சம் வரதட்சணை கேட்டு அடித்து தாக்குவதாகவும் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் மீதுதான் காயமடைந்ததற்கான மருத்துவ ஆவணத்தை சேர்த்து புகார் குறிப்பிட்டதால் அதனை மாற்றித்தர சொல்லி டி நகர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கௌசல்யா மருத்துவரை மிரட்டதாகவும் புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் தொடர்பாக துறை ரீதியான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மருத்துவரை 2 மணி நேரமாக மிரட்டி அவர்கள் வந்துட்டு நிற்க வைத்து அவமானப்படுத்தி மிரட்டி இந்த ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியதாகவும், தான் போலியாக அந்த மருத்துவ சான்றிதழை அளித்ததாக கூறியும் அந்த பெண் தன்னிடம் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று கூறி தன்னை மிரட்டியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான புகாரை உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே காவல் ஆய்வாளர், திருமங்கலம் காவல் ஆய்வாளர் ஒருவர் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உயர் அதிகாரிகள் கவனமுடன் இது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் மருத்துவரிடம் தெரிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.